சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று நாம் பார்க்க போகும் கதை பேராசை பிடித்த மாமியார். ஒரு ஊரில் அழகான மருமகள் இருந்தாள். அவள் தன் கணவர் மற்றும் மாமியாருடன் வாழ்ந்து வந்தாள். மாமியார் அவள் செய்யும் வேலைகளை குறை கூறி வந்ததும் இல்லாமல் இது சரியில்லை அது சரியில்லை என பாட்டாய்ப்படுத்தி எடுத்தாள். ஒரு நாள் கோபத்தில் நீ சரியில்லை, வீட்டை விட்டு வெளியே போ என்று மாமியார் கூறினாள். அவள் அழுது கொண்டே வெளியே சென்றாள். அப்போது மதியம் நேரம் என்றதால் அவளுக்கு பசி எடுத்தது. வெயில் தாங்க முடியாமல் ஒரு மரத்தின் நிழலுக்கு சென்றாள். அந்த மரத்தில் உட்கார வசதியாக ஒரு பொந்து இருந்தது. அதனுள் ஏறி அமர்ந்து கொண்டாள். திடீரென்று இருவர் மரத்தின் மேலே பேசிக்கொண்டிருப்பது அவள் காதில் கேட்டது. அவர்கள் இருவரும் அரக்கர்கள். ஒருவன் சொன்னான், நாம் இன்று தங்க மணல் இதத்திற்கு செல்லலாமே என்றான். உடனே அவர்கள் மரமே தங்க தீவிற்கு செல் என்றான். உடனே மரம் வானில் பறந்து சென்றது. பொந்தில் மருமகள் பயத்துடன் அமைதியாக இருந்தாள். திடீரென மரம் நின்றது. அந்த ராட்சசர்கள் இருவரும் நாம் சாப்பிட்டு வருவோம் என்று கூறி சென்றனர். மருமகள் கீழே இறங்கினாள். அந்த இடம் ஜொலித்தது. மணல்கள் பிரகாசமாக மின்னின. அவள் ஆச்சரியத்துடன், இது என்ன மண் இவ்வளவு அழகாக ஜொலிக்கிறது என்று கூறி தன் கையில் அள்ளி பார்த்தாள். ஆஹா, இதை என் மாமியாரிடம் கொண்டு சென்றால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், நம்மை இனிமேல் திட்டமாட்டார்கள் என்று கூறி சிறிதளவு தங்க மணலை எடுத்து தன் புடவையில் முடிந்து கொண்டாள். பின் மரப்பொந்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அரக்கர்கள் வந்தார்கள். மரத்தில் அமர்ந்து கொண்டு மரம் பழைய இடத்திற்கு செல் என்றனர். மரம் பறந்து பழைய இடத்திற்கு சென்றது. அந்த ராட்சசர்கள் அங்கிருந்து சென்றவுடன் அவள் மரத்திலிருந்து வீட்டிற்குச் சென்று தன் மாமியாரை சந்தித்து நடந்ததை கூறினாள். நமக்கு இந்த தங்கம் போதும், நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறினாள். அதற்கு மாமியார், அடமுட்டாளே, நிறைய கொண்டு வர வேண்டியது தானே, இது பத்தாது, நான் நிறைய கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒரு சாக்கு பையை எடுத்து கொண்டு அந்த மரத்தின் பொந்திற்குள் அமர்ந்து கொண்டாள். திடீரென இரு ராட்சசர்கள் வந்து மரத்தில் அமர்ந்தனர். அவர்கள் இருவரும், நாம் இன்று தங்கத்தீவிற்கு செல்ல வேண்டாம், வேறு ஒரு வெள்ளித்தீவிற்கு செல்லலாம் என்றனர். மாமியார் அமைதியாக இருக்காமல், நீங்கள் இருவரும் தங்கத்தீவிற்கு செல்லுங்கள் என்று சத்தமாக கட்டளை இட்டாள். அதனை கேட்ட இருவரும், இவள் தான் நம் தங்கத்தை திருடியவள், இவளை சும்மா விடக்கூடாது என்று கூறி மரம் பறக்கட்டும் என்று கட்டளையிட்டனர். திடீரென மரம் பறந்தது. அதிலிருந்து இறங்கிய மாமியார் கீழே விழுந்தார். பேராசை பிடித்த மாமியார் அழிந்து போனாள். பேராசை பெருநஷ்டம்.